ஈசன் படத்துல வரக்கூடிய அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தானையா மாப்பிள்ள அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, அது வந்து அந்த படத்துக்காக போடப்பட்ட பாட்டே கிடையாதான். வைபவ், சமுத்திரகனி, அபிநயா இவங்களாம் நடிச்சு சசிகுமார் டைரக்ஷன்ல 2010 ரிலீஸ் ஆன படம் தான் ஈசன். இந்த படத்தை பார்க்காதவங்க கூட இருப்பாங்க. இந்த படத்துல வரக்கூடிய இந்த அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த பாட்டை கேட்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவு இந்த பாட்டு வந்து பயங்கரமா ஒரு ரீச் ஆச்சு. இந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம், இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இது என்ன படம்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தையே சில பேர் கொண்டு போடுச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து ரொம்ப வருஷமா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான ஜேம்ஸ் வசந்த் கிட்ட அந்த பாட்டு இருந்துச்சான். அந்த பாட்டு வச்சிருந்தாராம். இது வந்து ஒரு தமிழ் தெலுங்கு பிலிம், பைலிங்குவலான ஒரு தமிழ் தெலுங்கு பிலிமுக்காக தான் அந்த பாட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். அதை வந்து அந்த ப்ரொடியூசர் கேட்டுட்டு இது என்ன பிச்சைக்காரன் பாடுற பாட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க அந்த பாட்டை. பாட்டு நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு டைரக்டர் ஓகே சொன்னாங்கன்னா பாட்டை கொடுத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த பாட்டை விட மனசே பாட்டு ரொம்ப நாள் வச்சிருந்தாரு கடப்புல. ஒரு நாள் சுப்பிரமணியபுரம் படத்துக்காக அவார்டு வாங்குறதுக்கு ஜேம்ஸ் வசந்தனும் சசிகுமாரும் ஹைதராபாத் வரைக்கும் போனாங்களாம். அப்படி பிளைட்ல போறப்ப சசிகுமார்கிட்ட வந்து ஜேம்ஸ் வசந்த் சொன்னாராம், இந்த பாட்டை மட்டும் கேளு, என்ன பாட்டெல்லாம் கேட்காத, இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் கேளு, உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு அப்படின்னாரா. அவருக்கு அந்த ஹைபேட்ல பாட்டை போட்டு எல்லாம் காமிச்ச உடனே, சார் பாட்டு சூப்பரா இருக்கே சார் அப்படின்னாரா. ஆமாப்பா, இந்த ஒரு படத்துக்காக போட்டேன், ஆனா அவங்க இல்ல நல்லாவே இல்லை இந்த பாட்டெல்லாம் எந்த பாட்டெல்லாம் வைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. சரி விட்டுட்டேன், ஆனா அந்த பாட்டு எனக்கு கூட மனசுல தான் பாட்டு வச்சிருக்கேன், நம்ம படத்தை வைக்க முடியுமா அப்படின்னா. சார் சூப்பரா இருக்கு சார், ஈசன் படத்தை வச்சுக்கிறேன் சார், இந்த பாட்டு விடக்கூடாது சார், அருமையான லிரிக்ஸா இருக்கு சார், வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த பாட்டை வந்து இந்த பாட்டுக்காக நான் சீன் பண்றேன் சார், சீனுக்காக பாட்டு பண்ணுவாங்க, நான் இந்த பாட்டு வேணும் எனக்கு படத்துக்குள்ள, அப்போ இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீன் நான் பண்ணி தரேன் சார், பண்ணிட்டு நான் கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்காக தான் அந்த சீன். படத்துல பாத்தீங்கன்னா, ஈசன் படத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை தவிர்த்து மற்ற வரக்கூடிய பாட்டு எல்லாமே பப்புல வச்சு வர பாட்டா தான் இருக்கும். அதனால இந்த ஒரு பாட்டு நம்ம நேட்டிவிட்டியோட இருக்கு, ஒரு நம்ம லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமா உட்காருது, கனெக்ட் ஆகும் அப்படிங்கறதுனால இதுக்கு நான் ஒரு சீக்வன்ஸ் நான் பண்ணிட்டு வரேன் சார் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீனை பண்ணிட்டு அந்த டிரைவர் கதாபாத்திரம் எப்பவுமே ஏன் தம்பி நீங்க அங்க போறீங்க, இங்க ஏன் கூட வாங்க, நான் எங்க குடிப்பேன் காமிக்கிறேன்னு சொல்லி அவரு கூட்டு வந்து காமிக்கிற மாதிரியான கதையம்சம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சசிகுமார் சொல்றாரு, ஜேம்ஸ் வந்து சொல்றாரு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.